ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கதைக்குள்ள போகலாம். கிழக்கு காட்டின் பெருமை மிக்க மரங்கள் ஒவ்வொன்றாக மறைந்து கொண்டிருந்தன. மனிதர்களின் சுயநலம் காட்டை விழுங்கிக் கொண்டிருந்தது. ஞானி என்ற யானை கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தான். பறவைகள் கூட்டம் கூடி சலசலப்பு செய்தது. என்று வருந்தியது அந்த மைனா. அழுதது ராஜி குரங்கு. ஞானி யோசித்தான். பலம் இருந்தும் மனிதர்களை எதிர்க்க நம்மால் முடியவில்லை. ஆனால் ஒன்று செய்ய வேண்டும். யோசனை செய்தான் அந்த ஞானி என்ற யானை. நண்பர்களே, நம் காட்டை காப்பாற்ற ஒரு திட்டம் ஒன்று இருக்கின்றது என்றான். மறுநாள் காட்டாற்று வெள்ளம் போல் மான் கூட்டங்கள் கிராமத்தை நோக்கி ஓடின. மக்கள் பயந்து கதறினர். வீடுகளை விட்டு வெளியேற முயன்றனர். ஆனால் வெளியே வந்ததும் பாம்புகள் சீறின. மரங்களில் இருந்து குரங்குகள் கற்களை வீசின. பயம் கொண்ட மக்கள் வீடுகளுக்குள் ஒளிந்திருந்தனர். விலங்குகளின் இந்த கோபத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் மக்கள். அப்போது காட்டின் நடுவே ஞானி தோன்றி, மனிதர்களே, காட்டை அழிப்பதை நிறுத்துங்கள், இல்லையேல் இது தொடரும் என்றான். மக்கள் மன்னிப்பு கேட்டு காட்டை மீண்டும் வளர்ப்பதாக உறுதியளித்தனர். ஞானி திருப்தியுடன் தனது கூட்டத்தினரை அழைத்து கொண்டு காட்டிற்குள் சென்றான். இக்கதையின் நீதி, சுயநலத்தால் காட்டை அளித்த மனிதர்களுக்கு காட்டின் விலங்குகள் பாடம் கற்பித்தன. இயற்கையை அழிப்பதன் விளைவுகள் கொடுமையானவை. காட்டையும் விலங்குகளையும் பாதுகாப்பது நமது கடமையாகும்.